மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். மருத்துவமனையில் உடையில் வெண்பாவுடன் வீட்டிற்கு சென்று மாஸ்க் காட்டிய மல்லி, சந்தோஷம் அடையும் விஜய், அதிர்ச்சியில் ராஜேஸ்வரி. நடந்தது என்னன்னு தெரிஞ்சது முன்னாடி இப்போதான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா, ஒரு பக்கம் ஒரு பெண் எதை வேணாலும் நினச்சா சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் நம்ம மல்லினே சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் எவ்வளோ தான் போராட்டம், எவ்வளோ தான் தடங்கல், எவ்வளோ தான் ஆபத்து, இது எல்லாத்தையுமே தாண்டி தன்னுடைய பொண்ணு வெண்பாவை தான் காப்பாற்றியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு தான் நிரூபிச்சே ஆகணும். ஏன்னா வெண்பாவுக்கு இதுவரைக்கும் ஒரு உண்மையான அம்மாவாக தான் இருந்திருக்கேன். அந்த ஒரு கட்டாய சூழ்நிலையில் தான் நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா. மறுபக்கம் நம்ம மல்லியும் அந்த மகா நர்ஸும் இப்போது வெண்பாவை காப்பாற்றி ஆகணும் அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டல் பக்கமே பார்த்திங்கன்னா ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க இல்லையா. இன்னொரு பக்கம் இவங்க கெஸ் பண்ணபடியே மறுபக்கம் ஆல்ரெடி போலீஸும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. மல்லி, மகா உங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வர மாதிரி இருந்தால் எனக்கு உடனே கால் பண்ணுங்க. நாங்கள் எப்படியும் இந்த சரௌண்டிங்கில் தான் ரவுண்ட்ஸில் இருப்போம். அப்போ யாராச்சும் ஒருத்தர் ஸ்பாட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே போல் இப்போ நைட்டு தூங்குகிற சமயத்தில் நம்ம மல்லிக்கு தான் தூக்கம் வராது இல்லையா. ஏன்னா தான் பொண்ணு எங்கே இருக்காளோ, எப்படி இருக்காளோ, அவள் என்ன கஷ்டப்படுறாளோ, ஹாஸ்பிட்டல் தான் இருக்கான்னு தெரிஞ்சுமே அவளை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு அம்மாவாக நான் வெட்கப்பட்டு நிற்கிறேனே அப்படின்னு இப்போது நம்ம மல்லி புலம்புறதுக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு பக்கமும் மகா நர்ஸ் மேடம் ஃபீல் பண்ணாதீங்க, எப்படியும் வெண்பா நாளைக்கு கிடைச்சிருவாங்க, நம்ம ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போ தான் நம்ம மல்லிக்கு ஒரு அருமையான யோசனை வரும். அந்த ஒரு சமயத்தில் தான் ரவுடிங்க 2 பேர் கண்ணோட வந்திருப்பாங்க இல்லையா. உடனே நம்ம மல்லி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதும் அவங்களுடைய வண்டி சத்தம் கேட்டதுமே இந்த ரவுடிங்க துண்டை காணோம், துணியை காணோம் அப்படின்னு ஓட்டம் பிடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி இப்போ விடிஞ்சதும் டாக்டர் மாறு வேஷத்தில் இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போது நம்ம மகா நர்ஸால் ஒரு நர்ஸாக கூட அந்த உடைய ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கொலகாண்டில் இருக்காங்க வேலனும் இன்னொரு பக்கம் அந்த நர்ஸும். அப்படி இருக்கும்போது தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனால் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் இந்த நர்ஸும் கலர் யூனிஃபார்மில் இப்போ இவங்களும் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு மல்லியும் இந்த மகாவும் பிளான் பண்ணபடி நம்ம வெண்பாவை சேஃபாக காப்பாற்ற போகிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம மல்லி போனது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வெண்பா எந்த ரூமில் இருக்காங்களோ அந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இப்போது வெண்பா கொஞ்சம் அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட் பார்த்ததுனால. அப்போ நம்ம மல்லியோட மனம் இப்போ வந்ததுமே வெண்பாவும் கண்மொழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா. அப்போது நம்ம மல்லி வெண்பா செல்லன்னு கூப்பிட மறுபக்கம் மல்லியம்மா வந்துட்டிங்களா அப்படின்னு இப்போது வெண்பாவும் இழந்து தன்னுடைய மல்லியம்மாவை கட்டி அணைச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லியம்மா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு மல்லியம்மா, உங்களை பிரிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் டாடா என்ன அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ தெரியல அப்படின்னு இப்போ நம்ம வெண்பா யோசிக்கிறாங்க இல்லையா. வெண்பா இப்போ நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கும் இங்கே இது பண்ணுறதுக்கும் டைம் கிடையாது. ஏன்னா நம்மளை சுற்றி ரவுடிங்க இருக்காங்கன்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது முதல்ல இங்கிருந்து தப்பிக்க வழி பார்க்கணும். இன்னொரு பக்கம் இப்போ நம்ம மல்லி அந்த மகா நர்ஸ்க்கு கால் பண்ணி நம்ம பிளான் பண்ணபடி நீங்கள் அந்த இது எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மறுபக்கம் இப்போது அந்த மகா நர்ஸும் அதை எடுத்துகிட்டு வரும்போது நம்ம மல்லி வெண்பாவை அந்த பெட்டு மேலே படுக்க வச்சு யாருக்கும் தெரியாமல் எடுத்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த இடத்துலேருந்து. ஆனால் இன்னொரு பக்கமும் ரவுடி என்னடா இந்த ரூமில் சத்தம் கேட்குது அப்படின்னு ரூமை திறந்து பார்த்தா குழந்தைய காணும்னு அப்படியே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல். அந்தளவுக்கு ஷாக் ஆகி போய் நிற்கிறான். இப்போ என்னடா பண்ணுறது, ஏது பண்ணுறது, நம்மளை வேற இந்த வெண்பா பொண்ணை பார்த்துக்க சொல்லி விட்டு போனாங்க. கடைசியில் வெண்பா பொண்ணு கண்முழிச்சு எங்கே போச்சு, ஏது எப்படி போச்சு தெரியலையே, இனி என்ன தான் பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் திருத்துன்னு முழிப்பான் இல்லையா. இன்னொரு பக்கமும் நம்ம மல்லிக்கு இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இத்தனை நாள் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ தான் அதுக்கான விடை கிடச்சிருக்கு அப்படின்றபோது இனி விஜய்க்கு முன்னாடி போயிட்டு நம்ம மல்லி மாஸ்க் கட்ட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி வெண்பாவை காப்பாற்றினாங்களோ அதே உடையில் நாம் மல்லி இப்போ வெண்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா. அப்போது விஜய் வெண்பா பார்த்ததுமே அந்தளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. மறுபக்கம் இப்போ ராஜேஸ்வரி தன்னுடைய தலைமையில் துண்டை போட்டுக்கிட்டு இனி என்ன தான் பண்ணுறது, இனி என்ன பிளான் பண்ணாலும் நம்மளால் விஜய் கிட்ட இந்த மல்லி பிரிக்க முடியாது, இனி மல்லி நினச்சி தான் சட்டம் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்குதுன்னா மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.